இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நிஜமான நரக வேதனை. மின்தூக்கியில் கோளாறு ஏற்பட்டதால் 36 மாடிகள் நடந்து சென்ற குடும்பம். கிள்ளான் பள்ளத்தாக்கில் அதிர்ச்சி. ஒரு நீண்ட வேலை நாளுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பும் போது உங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் அனைத்தும் பழுதடைந்திருந்தால் உங்கள் நிலை என்ன? கேட்பதற்கே பயமாக இருக்கும் நிலையில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த இந்த அவல நிலை இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சிறிய குழந்தைகள் உள்ளிட்ட ஒரு குடும்பம் தங்கள் வீட்டுக்கு செல்ல ஒன்றல்ல இரண்டல்ல 36 மாடிகள் படிக்கட்டு வழியாக ஏறி செல்லும் காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளன. மூச்சு வாங்கியபடி வியர்வையில் நனைந்த நிலையில் அந்த குடும்பத்தினர் ஒவ்வொரு தளமாக கடந்து செல்வது காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து இணையவாசிகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். மாநில உரிமைகளில் மத்திய அரசின் தலையீடு. பஹாங் பட்டத்து இளவரசர் அதிருப்தி. இயற்கை வள மேலாண்மை மற்றும் மாநில வருவாய் விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் பஹாங் மாநிலத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. பஹாங் பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசனால் இப்ராஹிம் அலாம் ஷா நேற்று மாநில சட்டமன்ற கூட்டத்தை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் அது வெட்ட வெளிச்சமானது. புத்ரஜயாவின் தலையீட்டுக்கு தனது அதிருப்தியை தெரிவித்த அவர் ஆற்று மணல் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதை கடுமையாக சாடினார். மணல் மற்றும் நிலம் தொடர்பான வருவாய் மாநிலத்தின் உரிமை என்று குறிப்பிட்ட இளவரசர் மணல் படிமங்களை அகற்றுவது வருமானத்திற்காக மட்டுமல்ல, வெள்ளத்தை தடுப்பதற்கும் மிகவும் அவசியம் என்றார். கடந்த காலங்களில் இதன் மூலம் மாநிலத்திற்கு பல மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த விவகாரத்தை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட தெங்கு ஹசனுல் புத்ரஜயா மீது பஹாங் நடவடிக்கை எடுக்கும் சூழலுக்கு தள்ளிவிடாதீர்கள் என்றும் நினைவுறுத்தினார். ஒற்றுமை வார கொண்டாட்டம். ரூமா காமி பன்முக தன்மையின் பிரதிபலிப்பு. மலேசிய மடானி கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் 2026 ஒற்றுமை வார விழாவின் முக்கிய ஈர்ப்பாக ரூமா காமி, அதாவது எங்கள் வீடு கண்காட்சி நடைபெறுகிறது. இதன் தனித்துவமான நிகழ்ச்சி மலேசியாவின் பல்வேறு இனங்களின் பாரம்பரிய வீடுகள், கலாச்சார மற்றும் கலைகளை ஒரே மேடையில் வெளிப்படுத்துகிறது. இபான், கடசான் டுசூன், பிடாயு, ஓராங் உலு, மெலனாவ் உள்ளிட்ட சமூகங்களின் பாரம்பரிய வீடுகள், உணவுகள், உடைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மக்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த ரூமா காமியில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த கண்காட்சி இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கலாச்சார வேறுபாடுகளை அறிந்து ஒற்றுமையின் மதிப்பை உணர்த்தும் ஒரு உயிரோட்டமான மேடையாக திகழ்கிறது. இது சமூக எழுச்சியை வலுப்படுத்தி மலேசியாவின் பன்முக தன்மையை கொண்டாடும் ஒரு முக்கிய முயற்சியாகும் என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு கூறுகிறது. பெட்டலிங் ஜெயாவில் சினிமா பாணியில் போலீஸ் துரத்தல். தடுப்பு சுவரில் மோதிய கார், ஒருவர் தப்பியோட்டம். பெட்டலிங் ஜெயாவில் நேற்று சினிமா பாணியில் நடந்த ஒரு அதிவேக கார் துரத்தலில் 2 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்தனர். அதிகாலை 2:15 மணிகளவில் கூட்டரசு நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக சென்ற ஹோண்டா சிட்டி காரை மறிக்க முயன்ற போது அந்த கார் நிற்காமல் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றது. போலீஸ் விடாமல் துரத்தியதில் ஸ்பிரிண்ட் நெடுஞ்சாலையில் நிலை தடுமாறிய அந்த கார் பாவலியன் டாமன்சாரா ஹைட்ஸ் அருகே ஜாலான் ஜொஹூரிலிருந்து ஒரு பெயர் பலகையில் மோதி நின்றது. கார் இருந்த 20 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆடவர் மற்றும் ஒரு பெண்ணை பெட்டலிங் ஜெயா போலீஸ் கைது செய்தது. இருப்பினும் அதிலிருந்த மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். பிடிப்பட்ட கார் ஓர் உள்ளூர் நபருக்கு சொந்தமானது என்றும் அது திருடப்பட்டது அல்ல என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. தப்பியோடிய 3வது நபரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 934 SPM மாணவர்களை சிறப்பித்த HRD கார்ப் ரமணன் பங்கேற்பு. மனிதவள மேம்பாட்டு அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப் 2025 SPM தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற 934 மாணவர்களை இன்று கௌரவித்தார். இவர்கள் சுங்கைபுலோ சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 12 பள்ளிகளை சேர்ந்தவர்கள் ஆவர்.
3,18,900 ரிங்கெட் மதிப்பிலான சன்மான தொகை வழங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி கோத்த டாமன்சாரா செக்ஷன் 7 பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. சுமார் 2000 பேர் கலந்து கொண்ட இந்த விழாவில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த முயற்சி மாணவர்களின் கல்வி சிறப்பை மட்டுமல்லாமல் மடானி மதிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தையும் கொண்டுள்ளதாக அவர் சொன்னார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரமணன், மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றார். மைக்கி முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் கென்னத் ஈஸ்வரன் காலமானார். இந்திய வர்த்தக சமூகம் ஆழ்ந்த இரங்கல். பிரபல தொழிலதிபரும் மலேசிய இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கமான மைக்கியின் முன்னாள் தலைவருமான தான் ஸ்ரீ டாக்டர் கென்னத் ஈஸ்வரன் இன்று காலமானார். அவரது மறைவு மலேசிய இந்திய வர்த்தக சமூகத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிறந்த வர்த்தகரான டாக்டர் கென்னத் ஈஸ்வரன் மைக்கி மற்றும் இந்திய வணிக மேம்பாட்டுக்காக ஆற்றிய பணிகள் என்றும் நினைவு கூறப்படும் என அரசாங்கம் அந்த சங்கம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. 2004 முதல் 2008 பின்னர் 2018 முதல் மைக்கி தலைவராக இவர் இருந்துள்ளார். அந்த நடப்பு தலைவர் டாக்டர் ஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் ஒட்டுமொத்த உறவினர்களின் சார்பில் தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். அன்னாரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மைக்கி நிர்வாகம் ஆறுதல் தெரிவித்துள்ளதோடு அவரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெர்ஜத்துவில் தொடரும் களை எடுப்பு. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கம், 3 எம்பிக்கள் 4 உட்பட இடைநீக்கம். பெர்ஜத்து கட்சியில் தொடரும் அதிரடி மாற்றமாக 2 மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 4 மூத்த தலைவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. கட்சி கட்டொழுங்கு வாரிய தலைவர் டாக்டர் முகமது ரட்சி மரான் வெளியிட்ட அறிவிப்பின்படி கட்சி அரசியல் அமைப்பு மற்றும் நெறிமுறைகளை மீறியதற்காக சுகா மெனாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஜவ்ஹாரி அப்கானி மற்றும் சுங்கை தியாங் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரசாக் காமிஸ் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர். நடவடிக்கைகள் அதோடு நின்றுவிடவில்லை. தானா மேரா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ இக்மால் ஹஷாம் அப்துல் அசீஸ், ரொம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காலிப் அப்துல்லா, லுமுட் நாடாளுமன்ற உறுப்பினர் நார்டின் அப்துல்லா இஸ்மின் மற்றும் செரந்தா சட்டமன்ற உறுப்பினர் சையத் லுக்மான் ஹக்கீம் சையத் முகமது ஜெயின் ஆகியோர் 2 தேர்தல் தவணைகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அம்மா ஈடு இணையற்ற பேரன்பு. அன்னையர் தினத்தை முன்னிட்டு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் உருக்கமான வாழ்த்து. தாய்மை என்பது இறைவனின் மிகச்சிறந்த படைப்பு என மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் அன்னையர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக இருந்து அந்த வீட்டையே நந்தவனமாக மாற்றுபவர் தாய் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். நம் இந்திய சமுதாயம் இன்று அடைந்துள்ள ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னணியில் ஒரு தாயின் கண்ணீரும் அயராத உழைப்பும் ஈடு இணையற்ற அர்ப்பணிப்பும் ஒளிந்திருக்கிறது. தங்கள் பிள்ளைகளை சிறந்த கல்விமான்களாகவும் நற்பண்பு மிக்கவர்களாகவும் உருவாக்கி இந்த நாட்டுக்கே சிறந்த குடிமகன்களாக தருபவர்கள் அன்னையர்களே என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன் உதிரத்தை சதையாக்கி மூச்சை நமக்கு கடத்தி இந்த உலகை காட்டிய முதல் குரு அன்னை. நாம் எட்டியுள்ள உயரங்களுக்கு பின்னால் அவள் தியாகம் செய்த கோடிக்கணக்கான கனவுகள் உள்ளன. உலகில் மொழி கடந்தும் இனம் கடந்தும் போற்றப்படும் ஒரே சக்தி அம்மா என்னும் பேரன்பு மட்டுமே என்று அவர் இந்த நாளில் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அரச குடும்பங்கள் பெயரில் செயல்பட்ட 16,000 போலி கணக்குகள் நீக்கம். சுவாமி தகவல். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை அரச குடும்ப உறுப்பினர்களைப் போல நடித்து உருவாக்கப்பட்ட சுமார் 16,000 போலி சமூக ஊடக கணக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்துள்ளார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நாடு முழுவதும் 26 அரச குடும்ப உறுப்பினர்களை தொடர்புபடுத்தி மொத்தம் 15,296 போலி கணக்குகளை அடையாளம் கண்டுள்ளதாக அவர் கூறினார். அதில் ஸ்லாங்கூர் சுல்தான், சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா மற்றும்
அவரின் துணைவியார் துவாங்கு பெர்மெச்சுரி லொரக்கிசின் ஆகியோரின் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. சமூக ஊடக தளங்களுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவற்றில் இதுவரை 14,000க்கும் அதிகமான கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். இந்நிலையில் நேற்று ஸ்லாங்கூர் சுல்தானை சந்தித்த போது இணைய துஷ்பிரயோகம், போலி தகவல்கள் மற்றும் 3R தொடர்பான உணர்வுபூர்வ உள்ளடக்கங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஃபாமி கூறினார். பன்முகத்தன்மையே சரவாக்கின் பலம். கனோவிட் கலாச்சார விழாவில் ஒருமைப்பாட்டு அமைச்சர் பெருமிதம். மலேசியாவின் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சரவாக் மாநிலம் மீண்டும் ஒருமுறை பாராட்டை பெற்றுள்ளது. இன நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான ஒரு முன்மாதிரி மாநிலமாக சரவாக்கை தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரோ அகாண்டாகான் வர்ணித்துள்ளார். நேற்று கனோவிட் கலாச்சார விழாவை தொடக்கி வைத்து பேசிய அமைச்சர், 2025 ஆண்டுக்கான தேசிய ஒருமைப்பாட்டு குறியீட்டில் சரவாக் 0.791 புள்ளிகளுடன் நாட்டின் மிக உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்த வெற்றிக்கு அங்குள்ள மக்களின் ஒருமைப்பாடு மற்றும் பரஸ்பர மரியாதையே காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். மே 31 வரை இந்த கனோவிட் கலாச்சார விழா நடைபெறுகிறது. முன்னதாக நிதிதான் ஊர்வலத்தில் டத்தோ ஏரோ கலந்து கொண்டார். இதில் இபான், மலாய், சீனா, பிடாயு மற்றும் ஓராங் உலு சமூகங்களும் பிரதிநிதித்து 36 குழுக்கள் தங்களின் பாரம்பரிய உடைகள் மற்றும் நடனங்களுடன் அணிவகுத்து நின்றன.